பாருங்க. அதுவும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பிள்ளையை ஏதாவது அடிச்சுட்டோம் சொன்னா நடக்கிறது வேற. மறுநாள் காலையில சுருவோட வேற இடத்தில் நிற்பார். குறையாக சொல்லவில்லை, யாரையும் குறித்து சொல்லவில்லை, உலக நடப்பை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களை, நம் பிள்ளைகளை இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்பதை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களின் பேர குழந்தைகளின் வழியாகவும் கௌஸ் நாயகம் அப்துல் காதர் ஜீலானி கத்தல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்களின் வரலாறுகளும் நமக்கு மிகப்பெரிய பாடங்களாக இருக்கிறது. அவர்கள் அப்படி வளர்க்கப்பட்டதால் தான் சொட்டதெல்லாம் பொன்னாக மாறியது. சொட்டதெல்லாம் பொன்னாக மாறியது. ஒரு யூதன் இடத்திலே வாக்குவாதம் செய்கிறார்கள் கௌஸ் நாயகம் அவர்கள். ஒரு யூதன் சொல்லுகிறான், நாயகத்தை விட ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் சிறந்தவர்கள், நாயகத்தை விட ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் சிறந்தவர்கள், நாயகம் சிறந்தவர் இல்லை என்பதாக ஒரு யூதன் அந்த கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்களிடத்திலே வாக்குவாதம் செய்கின்ற நேரத்திலே கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் எழுப்பவில்லை என்று சொல்லுகிறாயா? நான் எழுப்புறேன்டாங்க. நான் எழுப்புறேன்ப்பா, உன் கபஸ்தான்ல காமி, சமீபத்தில் இறந்தவனா அல்லது பழைய கபஸ்தான பழைய மையத்தா இருந்தாலும் சொல்லு, நான் எழுப்புறேன்டாங்க. போனாங்க. பல வருடங்களுக்கு பின்னால் இறந்து மண்ணாக மக்கி போனவரை எழுப்புங்கள் என்று சொன்னார்கள். கும்பீதில்லா அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு நீ எழு என்று சொன்னார்கள். எழுந்து நின்றவன் பதில் பேசினான். ஒரு யூதன் பேசினான். கண்ணியமானவர்கள், அந்த நேரத்தில் அந்த யூதன் கௌஸ் நாயகத்தை பார்த்து, நான் சொன்னது தவறு என்பதாக ஒத்துக்கொண்டு கலிமாவை சொன்னதாக வரலாறுகள் இருக்கிறது. கௌஸ் நாயகனுடைய கையை பிடித்து கலிமா சொன்னவர்கள் ஏகப்பட்டவர்கள், லட்சக்கணக்கானவர்கள். கலிமாவை சொன்னது மட்டுமல்ல, முஸ்லிமானவர்கள் நிறைய பேர்கள் கௌஸ் நாயகனுடைய கரத்தை பிடித்து தௌபா செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள்.